ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சூஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாய்வுட் ஸ்டைலில் ப்ளைன் வெஜ் குஸ்கா. அதுக்கு வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன், 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகா, ஒரு ½ லெமன், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு காக்கட்டு புதினா. இது அரைக்கிறதுக்கு, அது தாளிக்கிறதுக்கு, அந்த பட்டை கிராம் தாளிக்கிறதுக்கு, இந்த கேஷ்நட் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறது அரைக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு அரைக்கிறப்ப எவ்வளோ போடுறேன்னு பாருங்கள். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தயிர் 2 டீஸ்பூன், அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி துளசி பச்சை அரிசி. கடையில் எண்ணெய் வச்சு கடையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் எப்போயுமே ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தாளிக்கிற பொருள்லாம் போட்டுக்கலாம். இது அரைக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. இதான் ஸ்பெஷல் மசாலாவே. இந்த குஸ்காவுக்கு ஹைலைட் கொடுக்குறதே இந்த மசாலா தான். இதெல்லாம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இது அரைச்சிக்கணும். இது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குங்க. நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கணும். நம்ம வதக்குறதுல தாங்க இந்த குஸ்காவோட டேஸ்ட்டே இருக்குது. அதுக்காக ரொம்பவும் வதக்கி நம்ம கருக வச்சிடக்கூடாது. அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. இது வதக்குறப்ப அவ்வளோ ஒரு வாசனை வருங்க. வீடே வாசனையாக இருக்குங்க இதை வதக்கும் போதே. அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இந்த எடுத்து வச்சு இந்த மசாலாவை அரைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருந்த கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புதினா பூவும் போட்டுக்கோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? வாவ்! எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து தண்ணி 3 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. நான் 400 கிராம் அரிசி சொன்னேன். அது வந்து 2 உலக்கு வரும். இந்த கிளாஸில் 2 உலக்கு வரும். இதில் வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் ½ லெமனில் ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்போ அதை போட்டுக்கோங்க. நாங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டில் உப்பு கம்மியாக தாங்க சாப்பிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இப்போ அரிசி போட்டுக்கலாம். ஊற வச்சு வச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கலந்துட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் விடுங்க. போதும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.